மத்தேயு 17ஆம் அதிகாரம் அதில் இருக்கின்ற 2வது வசனம். அவர்கள் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்க்கையில் இயேசுவை தவிர வேறொருவரையும் இல்ல 2வது வசனம் 17:2. அவர்களுக்கு முன்பாக மறுரூபமானார். அவர் முகம் சூரியனைப் போல பிரகாசித்தது. அவர் வஸ்திரம் வெளிச்சத்தைப் போல வெண்மையாயிற்று. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய டிரான்ஸ்பிகரேஷன். அதுதான் நம்ம இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க ஆண்டவருடைய மறுரூபமான ஒரு சம்பவத்தை தான் இங்க நம்ம பார்க்கிறோம். இந்த 17ஆம் அதிகாரம் 3 இடத்துல வேதத்துல இந்த சம்பவமானது எங்கன்னு பார்க்கும்போது மத்தேயு சுவிசேஷத்துல 17ஆம் அதிகாரம், மார்க் 9ஆம் அதிகாரம், லூக்கா சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம். இந்த 3 இடங்களிலும் இந்த சம்பவங்களை இதே காரியத்தை நம்ம 3 இடங்களில் பார்க்க முடியும். யோவான் மத்தேயு 17, மார்க் 9, லூக்கா 9, இந்த 3 பகுதிகளிலுமே இந்த சம்பவத்தை நம்ம பார்க்க முடியும். நல்லா கேளுங்க, இந்த சம்பவம் எப்படி நடக்குதுன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரிக்கிறதுக்கு முன்பாக சீஷர்களிடம் தம் மகிமையை வெளிப்படுத்துகிறார். அதாவது இந்த 16ஆம் அதிகாரம், மத்தேயு 16ஆம் அதிகாரம் தான் பேதுருவிடத்தில் ஆண்டவர் கேட்கிறாரு, என்னை யார் என்று சொல்லுகிறாங்க. அப்போ பேதுரு சொல்லுகிறாரு, என்ன சொல்லுகிறாருன்னா, ஆண்டவரே நீ ரட்சகர், நீ தான் எல்லாம் சொல்லும் போது ஆண்டவர் சொல்லுகிறார், மாம்சம் ரத்தம் வெளிப்படுத்தல, தேவன் ஒருவர் தான் உனக்கு வெளிப்படுத்த சொல்லும் பொழுது இதெல்லாம் நடக்குது. இப்போ என்ன ஆகுதுன்னா, ஒரு நாள் ஆண்டவர் ஒரு மலைக்கு கொண்டு போகிறார். யாராரு? யோவான், பேதுரு, யாக்கோபு என்ற 3 பேர் தான். நல்லா பாருங்களேன், ஆண்டவரோட 12 சீஷர் இருந்தாலும் இந்த 3 பேர் தான் எல்லா இடங்களிலும் பார்க்க முடியும். ஆண்டவர் எங்கன்னா ஒரு அற்புதம் செய்கிறாரா, இவர்களை மாத்திரம் தான் இந்த 3 பேர் ஆண்டவர் அழைத்து போவார். அதே போலதான் தன்னை யார் என்பது வெளிப்படுத்தும் பொழுது இந்த 3 நபரை கொண்டு போறார். பேதுரு, யாக்கோபு, யோவான், இந்த 3 பேரை அழைத்து கொண்டு என்ன பண்றாருன்னா ஒரு மலை மேல ஏறாரு. அந்த மலை பேர் என்னன்னு பார்க்கும்போது மவுண்டன் டேபர் என்று சொல்லப்படுகிற ஒரு மவுண்டன். அதோடைய அடி நீங்க பாத்தீங்கன்னா 1900 ஃபீட், அதாவது 580 மீட்டர். அதாவது அவ்வளவு தூரத்துல அவங்க ஏறி இருக்கிறாங்க. எதுக்கு ஏறி இருக்கிறாங்கன்னா, நல்லா பாருங்களேன், ஆண்டவர் எதுக்காக அழைத்து கொண்டு போகிறார் என்பது அவங்களுக்கு தெரியல. இதே சம்பவம் தீர்க்க தரிசனமாக நிறைவேறப்பட்ட ஒரு சம்பவம். மோசேயும் அதே மாதிரிதான். ஆண்டவர் தன்னை யார் என்பது வெளிப்படுத்துவதற்காக சீனாய் மலைக்கு அதிகாலமே ஆயத்தமாகி மேலே ஏறி வான்னு சொல்லுகிறார். இங்கே பாருங்க, யாரோடு இருக்கிறாரோ அவர்களை இவர் அழைத்து கொண்டு போகிறார். இன்னைக்கு பாருங்களேன், ஆண்டவரை கண்டவர் யாருமே இந்த உலகத்துல இல்ல. யாராவது கடவுளை பார்த்துக்கிறீங்களா? சொல்லுங்க பார்க்கலாம். யாரா நான் கடவுளை பார்த்துக்கிறேன் சொல்லுங்க பார்க்கலாம். கடவுளை நான் பார்த்துக்கிறேன், முகமுகமா பார்த்துக்கிறேன் அப்படின்னு யாரும் சொல்ல முடியுமா? ஆனா எப்படிங்க நீங்க விசுவாசிக்கிறீங்க? கண்டதினால் விசுவாசிக்கல, நான் காதுனால கேட்டதுனால விசுவாசிக்கிறேன். நம்ம அப்படிதான் நம்ம சொல்லுவோம். இயேசு கிறிஸ்துவை பாத்தியா? நான் பார்த்தது இல்லை. எப்படிப்பா விசுவாசிக்கிற? எங்க அப்பா சொன்னாரு, அவர் ஏத்துக்கிட்டாரு, நான் அதனால நானும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன், நான் ஆலயத்தில் இருக்கிறேன். வாட் இஸ் யுவர் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்? உன்னுடைய தனிப்பட்ட அனுபவம் என்ன? ஆண்டவரோடு இருக்கிற ஒரு தனிப்பட்ட அனுபவம் என்ன? இன்னைக்கு நல்லா கேளுங்களேன். ஒரு அநேக முறை இந்த எடுத்துக்காட்டு நான் சொல்லுகிறேன். எங்க அப்பா இந்த கட்சி இருக்கிறதுனால நானும் இதுக்கு ஓட்டு போடுவேன். ஒரு சிறு பிள்ளை இடத்துல போய் கேளுங்களேன், அது எந்த கட்சியா இருந்தாலும், நீ இவனுக்கு யாரு பிடிக்கும், நீ எதுக்கு ஓட்டு போடுவேன் கேட்டா, எங்க அப்பா இதுக்கு போடுவேன், நானும் இதுக்கு போடுவேன், அவ்வளவுதான். அது அந்த பிள்ளைக்கு அதுக்கு தாண்டி அது யோசிக்க தோணாது. அதே போலதான் இன்னைக்கு நிறைய பேர் ஆண்டவருக்குள்ள வந்த பிறகும் நீ ஏன் இயேசு ஏத்துக்கிட்ட, நீ ஏன் ஆண்டவர் அறிந்திருக்க கேட்டா, நான் கிறிஸ்தவத்துல பிறந்ததுனால இயேசு உண்மையான தெய்வம், ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட. அப்படி அல்ல. தனிப்பட்ட விதத்துல உன் ரட்சகரை நீ அறிய வேண்டும், தேவனை நீ அறிந்திருக்க வேண்டும். உனக்கும் ஆண்டவருக்கும் ஒரு தனிப்பட்ட ஒரு அனுபவம் இருக்க வேண்டும். அதனாலதான் இருதயத்துல நீங்க பாருங்களேன், ஏன் நம்மளால ஜெபிக்க முடியல, ஏன் தேவன் அதிகமா நேசிக்க முடியல? ஏன் தெரியுமா? அதிகமான உறவு இல்ல. இந்த உலகத்துல வாழும் போது ஒரு மனிதர் இருந்தான், ஏனோக்கு, தேவனோடு அதிகமா சஞ்சரித்ததுனால ஆண்டவர் வழக்கத்தின்படியே வர்றாரு, அவனோட பேசுறாரு, சஞ்சரிக்கிறாரு. ஒரு நேரம் வருது, ஆண்டவர் சொல்றாரு, நீ வா, ஏன் நம்ம இந்த உலகத்திலே
சஞ்சரிக்கிறோம், அப்படியே உயிரோடு அவனை எடுத்துக்கொண்டார். ஏன்? அவனோடு இந்த பூமியில வாழ்ந்த போது சஞ்சரித்து கொண்டிருக்கிறார். ஒரு மனிதனோடு பேசுவது போல கடவுள் பேசுறார். மோசே குறித்து வேதம் சொல்லுகிறது, ஒரு மனிதனோடு எப்படி ஆண்டவர் ஒரு நண்பனை பேசுவதை போல ஆண்டவர் மோசேயோட பேசினார். அதெல்லாம் சொல்லுகிறாரு, நான் மனுஷனிடமாக நான் பேசுறேன்னா அப்படி அல்ல, நான் ஒரு நண்பனை போல பார்க்கிறேன். இங்க பாருங்க, மோசஸுக்கும் ஆண்டவருக்கும் இருந்த ரிலேஷன்ஷிப் என்ன தெரியுமா? ஃப்ரெண்ட்ஷிப். இத புதிய ஏற்பாடுல ஆண்டவர் சொல்லுகிறார், நீ என்னை சிநேகிதன் என்று சொல், நான் உன்னை சிநேகிதன். ஆனா பழைய ஏற்பாட்டிலே ஒரு மனிதன் இருந்தான்னா கடவுளே சொல்லுகிறார், நான் மோசேயோட எப்படி பழகினேன் தெரியுமா? நண்பனை போல. அதாவது ஒரு தெய்வம் என்ன எப்படி இருப்பாங்க, இன்னைக்கு நிறைய மதத்துல பார்க்க முடியும், அது கிட்ட போகும் போதே தைரியமா போக மாட்டாங்க. ஒண்ணு அது நம்ம போகிறது தகுதி இல்லைன்னு ஒரு பயம் இருக்கும், இல்லைன்னா நம்ம பாவி என்ற ஒரு பயம் இருக்கும். ஆனா ஆண்டவருக்குள்ள வந்த பிறகு சில பேருக்குள்ள அந்த பயம் இருக்குது. ஏன் பயம் இருக்குதுன்னா, இன்னும் ஆண்டவர் அறியல. தனிப்பட்ட விதத்துல நம்ம விசுவாசத்தை குறித்தே இன்னைக்கு கேள்வி கேட்கும் போது, இத்தனை வருடம் ஆலயத்துக்கு வந்த பிறகும் ஆமால ஆண்டவர் என்னைக்கு என்னோட பேசியிருக்கிறாரா, எனக்கு நான் ஜெபத்தில் இருக்கும் போது என்னோடு அவர் சத்தத்தை நான் கேட்டு இருக்கிறேன்னா, எனக்கு என்ன ஆண்டவரோடு நான் அதிகமா பழகினது இல்லை, நான் என்ன புரிந்து கொள்ள முடியுமா? அப்படி ஒரு அனுபவம் நமக்கு இருக்குதா? இல்ல. ஆனா ஆண்டவர் பாருங்களேன், தன்னை யார் என்பதை வெளிப்படுத்த விரும்புகிறார். அதுல ஆண்டவர் ரொம்ப அது குறிக்கோளா இருக்கிறார். நான் யாரு நீங்க கேட்கணும், ஆண்டவரே நீங்க யாருன்னு கேட்டா, மோசே ஒரு முறை கேட்கிறார், ஆண்டவரே நீ யார் என்பது கேட்டபோது ஆண்டவர் சொல்லுகிறார், நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன். என்ன சொல்றாரு? இதுதான் ஆண்டவர் சொல்றார், I am who I am. அப்படின்னா தெரியுமா, நான் எப்படி இருந்தேனோ அதே நான். எனக்கு பேரு பல ஆயிரம் நாமங்கள் உண்டு. ஆனா இங்க பாருங்க, கர்த்தர் மனுஷர் ரூபத்துல தன்னை வெளிப்பான பேதுருவை கேட்கிறார், என்னை யார் என்று ஊர்ல சொல்றாங்க. நீ ரட்சகர், ஓகே, இது உனக்கு மாம்ச ரத்தம் வெளிப்படுது, கர்த்தர் வெளிப்பா. இப்ப பாருங்க, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நான் யார் என்பதை முழுமையாக வெளிப்படுத்த விரும்புகிறார். வாசிக்கலாம், அது 17ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை எடுத்து வாசிங்க பார்க்கலாம். அது மத்தேயு 17 முதல் வசனத்தை வாசிங்க. 6 நாளைக்கு பின்பு பேதுருவையும் யாக்கோபையும் யோவானையும் இங்க பாருங்க, அவர்களுக்கு முன்பாக மறுரூபமானார். எப்படின்னா இங்க பாருங்க, உடனே வேற ஒரு முகம் வரல அவருக்கு. எப்படி சொல்லப்பட்டா டிரான்ஸ்பிகரேஷன் இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க, அதாவது மகிமையாய் வெளிப்பட்டாராம். இப்ப நான் இங்க இருக்கிறேன்னா, இப்ப பாருங்க, நான் வேற ஒரு அவதாரம் சொல்லுவாங்க, நம்ம தமிழ்ல சொல்லணும்னா அவதாரம். அவதாரம்னா எப்படி சொல்லலாம், நம்மளுக்கு புரியுற மாதிரி எப்படி சொல்லனா, இப்ப நான் சொல்லுவாங்கல்ல, நீங்க எப்படி வந்தீங்க, குரங்குல இருந்து தான் சொல்லுங்க, நம்மளாம் எப்படி வந்தோம் சொல்றாங்க, நம்ம நம்புறது இல்லை, எப்படி சொல்றாங்க, இதுதான் வேற ஒரு அவதாரம். ஆனா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல அவர் மறுரூபமான என்பது, அவர் முகத்தை மாறல, அவர் மகிமையாய் மாறினார். அவர் மகிமை வெளிப்பட்டது. ஒரு சம்பவத்தை நான் காண்பிக்க விரும்புகிறேன். யோவான் சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை எடுத்து வாசிக்கலாம். 18:6 யாராவது மைக்ல வாசிங்க. நான் தான் என்று அவர் அவர்களிடத்தில் சொன்ன உடனே அவர்கள் பின்னிட்டு தரையிலே விழுந்தார்கள். போதுங்க பாருங்க, ஆண்டவர் இந்த இடத்துல தெரியும், கெத்செமனேல ஆண்டவரை பிடிக்கிறாங்க. அப்ப ஆண்டவரை பாத்துக்கிறாங்க, நீ யாருன்னு கேட்ட பொழுது அவருடைய மகிமை வெளிப்படுகிறது. அல்லேலூயா. அந்த மகிமை வெளிப்பட்ட உடனே ஒருவராலையும் ஆண்டவரை பார்க்க முடியல, நிற்க முடியல, எல்லாமே விழுந்துடுறாங்க. இதே போலதான் சீனாய் மலையில ஒரு சம்பவம் நடந்தது. 40 நாட்கள் தேவனோடு சஞ்சரிக்கிறார் மோசே. அவர் இறங்கி வரும் பொழுது ஜனங்கள் அவரை பார்க்க கூடாதபடி முக்காடிட்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இங்க பாருங்க, உங்க வாழ்க்கையில தேவ பிரசன்னத்தை நீங்க ருசி பார்க்கணும், இல்ல தேவ மகிமையை அனுபவிக்கணும்னா தேவ சமூகத்தில் நம்ம காத்திருக்கும் பொழுது நம் முகங்கள் மாறும், நம்ம வாழ்க்கை மறுரூபமாகும், நம்மளுடைய எண்ணங்கள் மறுரூபமாகும். ஆனால்தான் நீ அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தது என்று வேதம் சொல்லுகிறது.
இன்னைக்கு ஏன் நம்ம ஜெபிக்கணும்? இன்னைக்கு நான் ஏன் தேவனை தேடணும்? நான் ஏன் வேதத்தை வாசிக்கணும்? நான் அழைத்த அழைப்புல அவரை போல் நான் மாற வேண்டும். ராமே சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். யோவான் 1 அதிகாரம் 17 வசனத்தை வாசிக்கலாம். யோவான் 1 அதிகாரம் 14 வசனம். அந்த வார்த்தை மாம்சமாகி இங்க பாருங்க, ஏன் ஆண்டவர் யோவானையும் பேதுரு யாக்கோபையும் அழைத்து கொண்டு, இங்க பாருங்க, ஏன் ஆண்டவர் இந்த 3 பேர்ல இந்த யாக்கோபும் தவிர பார்க்கும்போது, பேதுரு யாக்கோபை பார்க்கும்போது தேர் ஆர் ஐ விட்னஸ் அப்படின்னு பார்க்கும்போது, சாட்சி. உலகத்துல வாழும் போது இயேசு கிறிஸ்துவுடைய மகிமை பார்த்தவர்கள் 2 பேர். நம்ம இதை வாசிக்கும் பொழுது பாத்தீங்கன்னா, இந்த யோவான் 1 அதிகாரத்துல சொல்றாங்க. வாசிங்க சகோதரி, மறுபடியும் வாசிங்க. அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். ராமே சொல்லுங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மறுரூபமான இயேசு கிறிஸ்து எப்பொழுது உயிர்த்தெழுந்த பிறகு, இன்னைக்கு நீங்கள் நானும் ஒரு நாள் மறுரூபமாக போகிறோம். அல்லேலூயா. நம்ம மரித்த பிறகு ஒண்ணு ஆண்டவர் உடனே வந்துடணும், இல்லனா நமக்கு ஒரு நாள் மரணம் வரப்போகுது. இந்த 2 காரியம் ஏதோ நடக்க போகுது. அப்ப நடக்கும் போது பாருங்க, இயேசு கிறிஸ்து மத்திய ஆகாயத்துல வரும்பொழுது, அது நீங்க சென்னையில மரிச்சாலும் பரவாயில்ல, பாரதபுரத்துல மரிச்சாலும் பரவாயில்ல, உன்னுடைய சரீரத்துல எந்த பலவீனம் இருந்தாலும் பரவாயில்ல, எந்த குறைபாடு இருந்தாலும் பரவாயில்ல, நீ மரிக்கும் போது எப்படி நம்ம மரிப்போம்? ஏழையா மரிக்கலாம், பலவீனரா மரிக்கலாம், வியாதியஸ்தரா மரிக்கலாம், இல்ல ஊர் அறிய நம்மள குறை சொல்லவனா மரிக்கலாம். ஆனா கர்த்தருக்குள் நாம் இருக்க பொழுது, நாம் மரித்தாலும் தேவன் வரும்போது நம்ம சரீரம் உருமாற்றம் அடைந்த மறுரூபமான ஒரு சரீரமாக உயிர் பெறும். அல்லேலூயா. ராமே சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இல்லனா நம்ம உயிரோடு இந்த இடத்துல தேவன் ஆராதிக்கிறோம் பாத்தீங்களா? இந்த நேரத்தில் ஆண்டவர் வருவார். அவர் வரும்போது ஒரு எக்கால சத்தம் வானத்துல கேட்கும். அந்த சத்தம் கேட்கும் போது இமை பொழுதுதான், இந்த செகண்ட் கூட கிடையாது, அந்த நேரத்தில் உயிரோடு இருக்கிற நாம் அவரை சந்திக்கும் போது மறுரூபமானவர்களாய் அவரை சந்திப்போம். அப்ப இந்த முகம் எனக்கு இருக்காது, இந்த கை இப்படி இருக்காது. என்னை பார்க்கும் போது, உங்களை பார்க்கும் போது எப்படி தெரியுமா இருக்கும்? இட்ஸ் லைக் எ ஏஞ்சல். ஏஞ்சல் எப்படி மகிமையா இருக்கிறாங்களோ அதை விட மகிமையா இருப்போம். ஏன் தெரியுமா? கர்த்தர் நம்மை முற்றிலுமாக மறுரூபமாக்குறார். அதனால்தான் நம்ம வாழ்க்கை இந்த பூமியிலேயே நம்முடைய சரீரம், நம்ம ஆத்மா, ஆவி எல்லாம் தேவனை போல மறுரூபமாக வேண்டும். இன்னொரு வசனத்தை கூட காண்பிக்கிறேன். 2 பேதுரு 1 அதிகாரம் 16, 17, 18 வாசிங்க பார்க்கலாம். 2 பேதுரு 1 அதிகாரம் 16, 17, 18 வாசிங்க. நாங்கள் தந்திரமான கட்டுக்கதைகள் பின்பற்றுகிறவர்களாக அல்ல. இங்க பாருங்க, பேதுரு என்ன சொல்றாரு பாருங்க. அந்த 3 பேர்ல இந்த பேதுருவும் இருந்தாரு. இப்ப அவரே எழுதுறாரு பாருங்க, வாசிங்க. நாங்கள் தந்திரமான கட்டுக்கதைகளை பின்பற்றுகிறவர்கள் அல்ல, அவருடைய மகத்துவத்தை கண்ணார கண்டவர்களாகவே. இங்க பாருங்க, எதனால கண்டாங்களா? தொடர்ந்து வாசிங்க. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையையும் வருகையையும் உங்களுக்கு அறிவித்தோம். இங்க பாருங்க, பேதுரு சொல்லுகிறார், நான் கட்டுக்கதெல்லாம் சொல்லல. இன்னைக்கு என்ன சொல்லுவாங்க பாத்தீங்களா? இயேசு ஒருத்தர் பூமியில வாழ்ந்தாரா? அவர் உண்மையாலுமே தேவனுடைய குமாரனா? அவர் உனக்காக இறங்கி வந்தாரா? அது போல பேதுரு ஒரு நாள் யாரா கேட்டுருவாங்கன்னுதான் ஆண்டவர் யார் என்பதை வெளிப்படுத்துறார். தம் மகிமை எப்பேற்பட்டது வெளிப்படுத்துறார். அந்த மகிமையை வெளிப்படுத்தும் பொழுது பேதுருக்கு, யாக்கோபுக்கு, யோவானுக்கு ஒரு பயம் வருது. இத்தனை 3 வருஷம் நம்மளோட ஊழியம் செய்யும் போது ஒரு தச்சனுடைய மகனாக நான் பார்த்தேன். இப்போது அவரை பார்க்கும் போது மகிமை உடையவராக இருக்கிறேன். நான் சொல்லுகிறேன், உங்க வாழ்க்கையில அலங்கரிக்க போகிறது தேவ அபிஷேகம் மாத்திரம்தான். உங்களை அலங்கரிப்பது தேவ அபிஷேகம். உங்களுக்கு என்ன மதிப்பு இருக்கு இந்த உலகத்துல? ஒண்ணுமே கிடையாது. என்ன வேணா இருக்கட்டும், அதெல்லாம் உங்களுக்கு அலங்காரமே கிடையாது. தேவ மகிமையை சுமந்து பாருங்க, அது உங்களை மேன்மையான ஒரு ஸ்தலத்துக்கு கொண்டு போயிடும்.
தேவனுடைய மகிமையை நீங்க அலங்கரிக்கும் பொழுது அது உங்களுக்கு ஆசீர்வாதமா மாறும். அது கனத்தை கொண்டு வரும். இன்னைக்கு பாருங்க, நான் ஒரு ஊழியத்தில் இருந்தாலும் நிறைய ஜனங்களுக்கு பிளஸ் பண்ணி ஜெபம் பண்ணும் போது, ஒருவேளை அவங்க வீட்டுக்கு ஜெபம் பண்ணும் போது நான் நினைப்பேன், எனக்கு என்ன தகுதி இருக்கு? ஒரு ஐபிஎஸ் படிச்சாங்க, இல்ல இது இப்ப நான் பாஸ்டருக்கு படிச்சேன், இருந்தாலும் அவங்க எல்லாம் படிச்சுட்டு ஒரு இடத்துல இருக்கிறாங்க. ஆனா சாதாரணமாக தேவன் அழைத்தார் என்பதுக்காக வரும்போது, என்னிலும் வயதுல முதிர்ந்தவங்களுக்கு நான் ஜெபிக்கும் போது இப்ப சாட்சி சொல்றாங்கல்ல, இது சொன்னாரு ஆண்டவர் சொன்னாரு, இதெல்லாம் நான் யார்? அற்பமானவன். ஆனால் ஸ்தானத்தை கொடுத்தது யாரு? தேவ அபிஷேகம் நமக்குள் இருக்கும் பொழுது, தேவ வல்லமை நமக்குள் நிறைந்திருக்கும் பொழுது, அந்த மகிமை நம்ம அனுபவிக்கும் போது பாருங்க, கர்த்தர் உங்களோடு பேசுவார். இதே போலதான் மோசே தேவ சமூகத்தில் காத்திருக்கிறார். நீங்க தேவனுடைய மகிமையை பார்க்கணும். நான் மறுரூபமானா வீட்டில் உட்கார்ந்து தூங்கினு அப்படியே இருந்தா நடக்காது. ஏன் தெரியுமா? மோசே 40 நாட்கள் தேவ சமூகத்தில் காத்திருக்கிறார். அவர் குடியாமலும் புசியாமலும் தேவ சமூகம், ஆண்டவர் என்னப்பா, உங்க முகத்தை நான் பார்க்கணும், உங்க சத்தத்தை நான் கேட்கணும். இன்னைக்கு யாராவது அந்த வாஞ்சை இருக்குதா? நான் தேவனை பார்க்கணும், தேவ சத்தத்தை கேட்கணும். அப்படி அல்ல. மோசே தேவ சமுத்திரம் காத்திருக்கும் போது கர்த்தர் மேகத்தின் நடுவில் இருந்து மோசேவை அழைக்கிறார். வாசிங்க யாத்திராகமம் 24 அதிகாரம் 16 வசனம். யாத்திராகமம் 24:16 வசனத்தை யாராவது வாசிங்க. ஏழாம் நாளில் மேகத்தின் நடுவில் இருந்து, இங்க பாருங்க, ஆண்டவர் 7ஆம் நாள் தேவ சமூகத்தில் காத்திருக்கிறார். எத்தனை பேர் இந்த மெசேஜுக்கு பிறகு ஒரு வைராக்கியத்தோடு தீர்மானம் பண்ண போறீங்க? நான் தேவனுடைய சத்தத்தை கேட்க வேண்டும், நான் தேவனை பார்க்க வேண்டும். ஒரு ஆமேன் கூட வரலையே, ஒரு சத்தம் வரலையே. நம்ம சபை எதை நோக்கி இருக்கிறீங்க? உங்களுக்குள்ள வாஞ்சை இருக்கணும். ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை பேசும்போது உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களுக்கு வர வேண்டிய ஆமேனை காட்டிலும் இதுக்கு ஆமேன் சத்தமா வரணும். எப்படி உனக்கு வீடு தருவாரு, காரு தருவாரு, பங்களா தருவாரு, ஹல்லேலூயா அப்படி வருதோ, அது போல தேவனுடைய சத்தத்தை நான் கேட்கணும், ஆண்டவரை பார்க்கணும் போது சத்தமா வரணும். ஏன் தெரியுமா? அதுதான் உன்னை காண்பிக்கிறது நீ யார் என்பது. நான் ஆலயத்துக்கு வருது கார் வாங்குறதுக்கு அல்ல, நான் வேலை கிடைப்பதுக்கு அல்ல. எதுக்கு வரீங்க? தேவனுடைய சத்தத்தை கேட்பதற்காக, தேவனுடைய வார்த்தையை கேட்பதற்காக. உன் வீட்டில் தேவனுடைய சத்தம் அனுதினம் கேட்கப்படணும். உனக்கு எப்பெல்லாம் தேவ சமூகம், இங்க பாருங்க, ஒரு தேவ பிள்ளை தேவ சமூகத்துல போகும்போது, ஜெபத்துல அமரும் போது ஒரு தீர்மானம் இருக்கணும். நான் வேதத்தை முடிக்கும் போது கர்த்தர் ஒரு வார்த்தையாவது என்னோடு பேச வேண்டும். அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா. இங்க பாருங்க, 2 வசனம் படிப்பீங்க. டிராவல்ல படிக்கிறீங்களோ, அது வீட்டுல படிக்கிறீங்களோ, தூங்கும்போது படிக்கும் போது உங்களுக்குள்ள இருக்கணும், ஆண்டவரே நான் ஒரு சூழ்நிலை இருக்கிறேன், மனுஷனத்துல போனேன் ஒன்னும் பதில் வரல, நான் இவங்க இடத்துல போனேன் ஒன்னும் வரல, என்னோட பேசுங்கப்பான போது கர்த்தர் இந்த வசனத்தின் மூலமாய் உன்னோடு பேச வேண்டும். அல்லேலூயா. கர்த்தருக்கு காத்திருவு, கர்த்தர் நிச்சயமாகவே செவி கொடுப்பார். இன்னைக்கு நிறைய பேர் கர்த்தருக்காக காத்திருப்பது இல்லை. ஆண்டவரே நீங்க என்னோட பேசுங்கப்பா. அந்த வைராக்கிய மோசே அப்படி இல்ல, அவன் காத்திருக்கிறான். இங்க பாருங்க, 40 நாள்ல ஒரு இடத்தை தேர்ந்தெடுக்கிறார், தேவ சமூகத்துல காத்திருக்கிறார். ஆண்டவரோட பேசும்போது 6 நாள் போது, நம்ம 6 நிமிஷமே வெயிட் பண்றது இல்லை. 6 நாள் காத்திருக்கிறார். 7ஆவது நாள் மேகத்தின் நடுவில் இருந்து ஒரு சத்தம் வருகிறது, மோசே மோசே. ஆண்டவர் அழைக்கிறார். நான் உங்களுக்கு சேலஞ்ச் பண்றேன், இந்த ஆராதனை வேளையில உபவாசம் பண்ணி பாருங்க. 3 நாள், 2 நாள், 1 நாள், இல்ல ஒரு வேளை 7 நாள், 40 நாள் ஜெபம் பண்ணி பாருங்க. ஆண்டவரே, என் குடும்பம் இருக்கிற சூழ்நிலையில, என் வாழ்க்கை இருக்கிற சூழ்நிலையில நீர் என்னோட நீங்க பேசினப்பா. நீங்க பேசலன்னா நான் இந்த சமூகத்தை விட்டு எழுந்திருக்க மாட்டேன். தீர்மானத்தோட அமர்ந்து பாருங்க, கர்த்தர் உன்னோடு நிச்சயமாகவே உன்னை பேச சொல்லி அழைப்பார். ஜேக்கப், மோசே அப்படி நிச்சயமாக உன்னை பேச சொல்லி அழைப்பார். அப்போது புரிந்து கொள்கிறோம், இவ்வளவு நாள் நான் பட்ட கஷ்டத்தை எல்லாம் என் தேவன் என்னை கண்ணோக்கி பார்த்திருக்கிறார். அவருக்கு மறைவாக ஒன்று நடக்கல. என்ன நடக்கும் தெரியுமா?
எப்போ தேவ மகிமை நீங்க பாக்குறீங்களோ, இல்ல தேவனுடைய வார்த்தையை நீங்க கேட்கறீங்களோ, அந்த மறுரூபம் உங்களுக்குள்ள வருதோ, அந்த ஆவிக்குரிய மறுரூபம் வருதோ, என்னதுமா நடக்கும்? உலக காரியத்தை மறக்க ஆரம்பிப்பீங்க. உலக கவலை அப்படியே மறக்கும், உலக துக்கம் அப்படியே மறக்கும், பாவத்தின் சோதனை மறக்கும், குடும்ப கஷ்டம் மறக்கும். இதெல்லாம் எப்படி தெரியுமா? தூசியை போல ஆயிடும். ஏன் தெரியுமா? மேலானவைகளை தேடும் பொழுது இந்த பூமிக்குரியவைகள் மறைந்து போயிடும். ஆமென், ஆமென். ஆண்டவர் ஜெபம் செய்யும் போது என்னதான் செய்யறாரு? ஆண்டவரே, நீர் நான் அவர்களில் அன்பு கூறுகிறபடினால் என்னுடைய மகிமை அவர்கள் காண வேண்டும். ஆண்டவரை விரும்புகிறாருங்க. ஆண்டு இந்த பூமியில இருக்கமா ஜெபம் பண்றாரு. என்னமா ஜெபம் பண்றாரு? அவர்கள் என்னிடத்தில் அன்பு கூறுகிறபடினால் அவர்களுக்கு நீ ஆயத்த பண்ணினவர்களுக்கு என்னுடைய மகிமையை நான் வெளிப்படுத்த விரும்புகிறேன். வாசிங்க பார்க்கலாம். மத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம் மைக்ல. யோவான் 17:24. வேகமா யோவான். பிதாவே, உலக தோற்றத்துக்கு முன் யாரு? இங்க பாருங்க, பிதாவை குறித்து இயேசு சொல்லுகிறார். நீர் என்னில் அன்பா இருந்தபடினால், யாரு? நீர் எனக்கு தந்தனா நம்மள சொல்றாரு. நீர் எனக்கு தந்த யாருடைய மகிமையை? இயேசு கிறிஸ்துவினுடைய மகிமையை நீர் எனக்கு தந்தவர்கள் காணும்படியாக. நீங்க ஆமே சொல்லுங்க பார்க்கலாம். இந்த வசனத்தை வீட்டுல போய் இப்படியே சொல்லுங்க. ஆண்டவரே, நீங்க தான் சொன்னீங்க. என்ன சொன்னீங்க தெரியுமா? நீர் எனக்கு தந்தவர்கள் காணும்படியாக. ஒரு ஆமே சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் சொல்றாரு. என்ன நம்ம சொல்றாரு? நீர் எனக்கு தந்தீங்க பாத்தீங்களா? இந்த சிறு கூட்டம், சிறு கூட்டம்னா யாரு? நம்மளதான் ஆண்டவர் சொல்றாரு. இவர்கள் என்னுடைய மகிமையை காணும்படியாக. ஆண்டவர் வாசிக்கிற பாருங்க, நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே அவர்களும் என்னோடனே கூட விரும்புகிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு விருப்பம் எதை நோக்கி போகிறது? ஓ தேவ பிள்ளைகளுக்கு, மாசம் கடைசி ஆயிடுச்சு, தேவை இருக்கும், வீட்டுக்குரிய காரியம் இருக்கும், பொருளாதாரத்துக்குரிய காரியம் இருக்கும், சமாதானம் இல்லைன்னா சமாதானத்தை குறித்து யோசிக்கும், சரீர பலவீனத்தை குறித்து யோசிக்கும். ஆனா ஆண்டவர் உன்னை அது காட்டிலும் மேலானது உன்னை அழைத்துக் கொண்டிருக்கிறார். அவர் நினைப்பாரு, இந்த உலகத்தையே ரட்சித்து இந்த உலகத்தையே மீட்டெடுத்து நான் வேற ஒரு அணைப்புல ஒண்ணு வைத்திருக்கும் பொழுது என் சமூகத்துல வந்துட்டு நீங்க பாருங்களேன். ஒரு ராஜா முன்னாடி அவர் சொல்றாங்களாம், அந்த ராஜா முன்னாடி போய் நீங்க என்ன வேணா கேளுங்க, வைரம் வேணுமா, தங்கம் வேணுமா, எது வேணா கேட்கும் போது நீங்க என்ன பண்றீங்க? ராஜா, எனக்கு என்ன வேணும்னா பசியா இருக்கிறேன், ஒரு லெமன் ரைஸ் வேணும். நீங்களும் வாங்கிட்டு வந்துடுறீங்க. வெளிய இருக்கிறவங்க கேக்குறாங்க, அந்த ராஜாவை யாருமே பார்க்க முடியாது, உனக்கு அந்த வாய்ப்பு கிடைத்தது இல்ல, நீ என்ன கேட்ட? நான் ரொம்ப பசியா இருந்தேன், லெமன் ரைஸ் கேட்டேன், லெமன் ரைஸ் கொடுத்தாரு. என்ன பண்ண? சாப்பிட்டியா? ஸ்தோத்திரம். அப்படியே சொல்லுவாங்க. என்னமா சொல்லுவாங்க? அந்த ராஜாக்கு முன்னாடி நீ போயிட்டு வைரத்தை கேட்டிருந்தா வைரத்தை கொடுத்திருப்பாரு, தங்கத்தை கேட்ட தங்கத்தை கொடுத்திருப்பாரு, இந்த பாதி ராஜ்யமே வேணா ராஜ்யத்தை கொடுத்திருப்பாரு, இல்ல நானும் உன்னோட சேர்ந்து ஆளுகை பண்ண அதை கொடுத்திருப்பாரு. இன்னைக்கு ஆண்டுடைய பிள்ளைகள் அப்படிதான். ஆண்டவர் மேலானது நமக்கு ஆயத்தம் பண்ணும் போது ஆலயத்துக்கு வந்துட்டு லெமன் ரைஸ் கேட்கறது போல, ஆண்டவர் இந்த பிரச்சனை மாத்திரம் மாறட்டும்ப்பா, இது மட்டும் மாறட்டும்ப்பா. ஆண்டவர் பாப்பாரு, உனக்கு எவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தை நான் ஆயத்தமாக்கப்பட்டிருக்கும் போது நீ எதை வந்து என் சமூகத்தை கேட்கிற? ஒவ்வொரு நாளும் தனிப்பட்ட ஜெபத்துல எதை கேட்டுக்கொண்டிருக்கிற? உன் வாஞ்சை என்ன? உன் விருப்பம் என்ன? இன்னைக்கு நான் சொல்லுகிறேன், ஒரு ராஜாக்கு முன்னாடி போயிட்டு உனக்கு என்ன வேணும் கேட்டா நீ சொல்லணும், இந்த ராஜ்யத்தை ஆளுகை செய்கிற அதிகாரத்தை எனக்கும் நீ தர வேண்டும். ராமே சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது இப்படியாக சொல்லுகிறது, நான் அவரை கண்ட பொழுது செத்தவனை போல அவருடைய பாதத்தில் விழுந்தேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இங்க பாருங்க, யோவான் தேவனுடைய மகிமையை பார்த்த பொழுது எப்படி அங்க மறுரூப மலையில பார்த்தார்களோ அதே போல இந்த யோவான் ஆண்டோடைய மகிமையை பார்த்த போது சொல்றாரு, நான் செத்தவனை போல ஆயிட்டேன், ஐ அம் ஸ்பீச்லெஸ்.
எனக்கு இதுக்கு மேல பலன் இல்ல. எவ்வளவு பெரிய மகிமை உள்ள தேவன். நீங்க பாருங்க, நம்ம தெய்வத்தை மாத்திரம் சாதாரணமா நினைக்காதீங்க. நீ யாரை அண்டி வாழ்ந்து கொண்டு சாதாரணமா நினைக்காதீங்க. நீ ஆராதிக்கிற தேவன் மகிமை உள்ளவர். நீ ஆராதிக்கிற, நீ நினைச்சு பார்க்காத அளவுக்கு பிரகாசமான தெய்வம் அது. அல்லேலூயா. இங்க பாருங்க, ஒருவேளை அவர் மாம்சத்தின்படி வெளிப்பட்டது போலவே இந்த புது வாழ்வு ஆராதனை இந்த கால வேளையில வந்துட்டு அவர் வெளிப்பட்டார்னா ஒருவர் கூட இங்க நிற்க முடியாது. என்ன நம்ம பண்ணுவோம்? நம்ம தலைகளை தாழ்த்தி, ஆண்டவரே உங்க மகிமை என்னால பார்க்க முடியல, உங்க சத்தத்தை என்னால் கேட்க முடியல, நிச்சயம் சொல்லுவோம். ஜனங்க அப்படிதான் கேட்கறாங்க. மோசே, நீ என்னப்பா, நீ மட்டும் தான் 40 நாள் போயிட்டு ஆண்டோட பேசுவ, நீ வந்து எங்களுக்கு சொல்லுவியா? ஜனங்களுக்குள்ள இந்த முரட்டாட்டம் வருது. என்னது வருது? சொல்றாங்க, நாங்களும் தேவனிடத்துல பேசுறோம். அப்ப மோசே போய் சொல்றாரு, ஆண்டவரே இந்த ஜனங்க இப்ப உங்களுக்கு கூட எப்படி இருக்கும்? பாஸ்டர் திருக்கசம் சொல்றாரு, ஏன் எங்கள பேச மாட்டாரா? என்ன உங்களுக்குள்ள வரலாம், வரமாறாதா? எங்களுக்குள்ள பேச மாட்டாரா? எனக்கு வராதா? என்ன அவருக்குள்ளதான் பேசுவாரா? என்ன வருமா வராதா? நல்லவர்களா இருந்தீங்கன்னா வராது, எதனா ஒண்ணு யோசித்தீங்கன்னா கட்டாயம் வரும். மோச எடுத்து அப்படிதான் கேக்குறாங்க, நீர் மட்டும் தான் போயிட்டு ஆண்டவர்ல பேசுவீர், ஆண்டவரோட பேசுவாங்களா? அப்ப ஆண்டவர் சொல்றாரு, சரி தகுதியானவர்களை முன்னாடி நிறுத்த பண்ணும் போது ஆண்டவர் மகிமை உடையவராய் பேசும்பொழுது சொல்றாங்க, மோசே இப்படியே ஆண்டவர் பேசுறாங்க, செத்து போயிடுவோம், நீர் பேசும் நாங்கள் கேட்கிறோம், ஆண்டவர் பேச தேவல. அதுதான் தேவனுடைய மகிமை, அதுதான் தேவனுடைய மகிமை. அல்லேலூயா. யோவான் தேவனை பார்த்தபோது சொல்லுகிறான், நான் செத்தவனை போல ஆயிட்டேன். இன்னைக்கு வந்து ஆண்டவர் நம்ம எடுத்து நினைக்கிறோம், சாதாரண விளையாட்டு பொருளுமே நினைக்கிறோம். ஆராதிக்கும் போது சில பேர் இப்படி ஆராதிக்கிறது, சில பேர் கண்ணை தந்து பாக்குறது, வார்த்தை வரும்போது இப்படி இருக்குது. ஒரு நாள் பரலோகம் போகும்போது அவருக்கு முன்னாடி நிற்கும் போது தான் தெரிய போகுது, அவர் பிரசனத்துக்கு முன்னாடி இந்த ஆலயத்துல நான் எப்படி எல்லாம் உட்கார்ந்தேன், எப்படி எல்லாம் ஆராதிச்சேன். அதான் வசனம் சொல்லுது, அவருக்கு முன்பாக வரும்போது நடுக்கத்தோடனும் பயத்தோடனும் வரணுமா. ஏன் தெரியுமா? நான் ஆராதிக்கிற தேவன் மகிமை உள்ள தேவன். அப்ப அப்படிப்பட்ட தேவனை இங்க பாருங்களேன், உலகத்துல எதை வேணா இழந்து போயிடுங்க. ஒருவேளை பணம் உங்களை விட்டு போதா, நஷ்டம் தான், இழந்து போங்க. நிலம் போதா, போகட்டும். ஆனா தேவனுடைய மகிமை இழந்துடாதீங்க, தேவனுடைய மகிமை இழக்காதீங்க. விலையேற பெற்ற அபிஷேகம் அது, விலையேற பெற்ற மகிமை அது. அது ஒவ்வொரு நாள் அது சுமப்பதுல ஒரு பெருமை, ஒரு கர்வம் உனக்குள்ள இருக்கணும். யார் உனக்குள்ள இருக்குது? மகிமையின் தேவன் எனக்குள் வாசம் பண்ணுகிறார். இவ்வளவு பெரிய மகிமையின் தேவனை எனக்குள்ள இருக்கும் போது உலகத்தை எதவனை இழப்பேன், இதை இழக்க கூடாது. ஆனா சிம்சோன் பாவம் செய்த போது சொல்றாங்க, இந்த பாவத்தை செய்யாதப்பா, இந்த பாவத்தை செய்யாதப்பான்னு. செஞ்சிட்ட பிறகு ஒரு நாள் கர்த்தருடைய ஆவியானவர் அவனை விட்டு விலகினார். சவுல் தேவனை விட்டு விலகின போது கர்த்தருடைய ஆவியானவர் விட்டு விலகிட்டார். இன்னும் எத்தனை பேர் சொல்ல முடியும், எனக்குள் தேவன் இருக்கிறாரு, அதே ஆவியான எனக்குள் இருக்கிறாரு? பிரசன்னமாக எத்தனை பேர் ஃபீல் பண்ணி சொல்ல முடியும்? எந்த இறுதியும் தெரியுமா சொல்லணும், எனக்குள்ள பாவம் இல்ல, எனக்குள்ள ஜெப வாழ்க்கை நல்லா இருக்குது, நான் தேவனுக்கு முன்னாடி நின்னா ஆண்டவர் வந்து யாராவது ஏற்றுக்கொள்ள சொல்ல முடியும். இல்லைன்னா எப்படி தெரியுமா இருக்கும்? ஒரு டவுட்லயே இருக்கும், இருக்கிறாரா இல்லையா. ஆராதிக்கும் போது யாரும் ஏற்று, ஏன் தெரியுமா? நமக்கு தெரியும்ல நான் யார் என்பது எனக்கு தெரியும்ல. இங்க பாருங்களேன், இங்க பேசலாம், வீட்டுக்கு போனா வீட்டுல இருக்கிறவங்க எனக்கு குறிச்சு தெரியும், எனக்கு என்ன பத்தி தெரியும். நான் ஜெபத்துல போயிட்டு என்ன பண்றேன், எப்படி ஆராதிக்கிறேன், உங்களுக்கு உங்களை தான் தெரியும். இந்த ஜேக்கப் என்ன பண்றான், என்ன செய்யறாரு, இது எனக்கு தெரியும். எனக்கு தெரியும் ஆவியான எனக்குள்ள இருக்காரா இல்லையா, இல்ல பிரசனம் இருக்குதா இல்லையான்னு. ஆனா எனக்கு எப்போதும் நிச்சயம் உண்டு, எனக்குள் வாசம் பண்ணுகிற ஆவியானவர் எப்போதும் எனக்குள் தரித்திருக்கிறார். அடிச்சு சொல்ல முடியும். ஏன்னா வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். யோவான் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். யாராவது வேகமா. அந்த வார்த்தை மாம்சமாகி, அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும், கிருபையினாலும் சத்தியம் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். யாருக்குள்ள வாசம் பண்றாரு? நமக்குள்ளே. சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க, தலைமையில கையை சொல்லுங்க. நான் எனக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். அவருடைய மகிமையை சொல்லுங்க, கண்டோ. சொல்லுங்க, அவர் எனக்குள் வாசம் பண்ணுகிறார், அவர் மகிமையை நான் கண்டோம்.
அல்லேலூயா. இங்க பாருங்க, ரிசீவிங் த ஹோலி ஸ்பிரிட், பரிசுத்த ஆவியான பெற்றுக்கொள்வது இல்ல தேவ அனுபவம் கிடைப்பது வந்து விளையாட்டு இல்ல. அவர் என்னமா சொல்றாரு? கிருபையும் சத்தியமாகி இயேசு கிறிஸ்து உங்களுக்குள் வாசம் பண்ணுவதால் அந்த மகிமையை நான் பார்த்து விட்டேன். அல்லேலூயா. என் கண்களினால பார்க்க முடியல, ஆனா அந்த மகிமையை நான் உணர்ந்து கொண்டிருக்கிறேன். அந்த மகிமை நான் உணர்றேன். இங்க பாருங்க, நீ சோர்ந்து போயிருப்ப, உன்னை கேவலமா பேசியிருப்பாங்க, உனக்கு ஒரு காரியத்தை செய்ய பலனே இருக்காது. அப்ப நிதமா சொல்லலாம், பலன் தாருமே பலன் தாருமே உன் பலத்தால் என்னை நடத்திடு. அப்படி சொல்லும் பொழுது ஆவியானவர் நிரப்புவார். என்னமா சொல்லுவாரு? நான் உனக்கு பலனா இருக்கிறேன், நான் உனக்கு அபிஷேகமா இருக்கிறேன், நான் துருகமா இருக்கிறேன். உன்னால ஏன் இதை செய்ய முடியாது? நீ ஏன் சோர்ந்து போகிற? உன்னை கொண்டு நான் எல்லாவற்றையும் செய்யும்படியான ஆவியான உனக்குள்ள இருக்கிறேன். அல்லேலூயா. கிறிஸ்தவங்க சோர்ந்து போக கூடாது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கிறிஸ்தவங்க உடைஞ்சு போயிடக்கூடாது. நீ சோர்ந்துட்டேன்னா பிசாசுக்கு வெற்றி, நீ உடைஞ்சு போயினா பிசாசுக்கு வெற்றி. ஜெபிக்கிறவங்களையும் தேவனை தேடுகிறதா பிசாசு சோதிப்பா. ஏன் தெரியுமா? இவ்வளவு நாள் நீ சர்ச்சுக்கு வந்தா பணத்துக்காக ஜெபம் பண்ணிருந்த, இப்ப எதுக்காக ஜெபம் பண்றோம்? அபிஷேகத்துக்காக, வரங்களுக்காக. அப்பா சத்தத்தை கேட்கணும், அப்பாவை பார்க்கணும் நினைப்பான். நீ அந்த தேவைக்காக லெமன் ரைஸ் கேட்கிற வரைக்கும் நீ எதுக்கு அழைக்கப்பட்ட தெரியாம நீ கேட்டு இருக்கிற. ஆனா நீ கேட்கறது என்ன கேட்கிற? அவர் மகிமையை கேட்கிறல்ல, இது எனக்கு ஆபத்து. ஏன் தெரியுமா? நீ அவர் மகிமையை கண்டுட்டா அந்த மகிமை உனக்குள் கிரியை செய்யும், நீ மறுரூபமாயிடுவ. வாசிக்கலாம், ரோமர் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். ரோமர் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வேகமா. ரோமர் 12:2. ஒத்த வேஷம் தெரியாமல் நன்மையும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்க உங்கள் மனம் புதிதாக்குறதினாலே. அல்லேலூயா. சத்தம் அல்லேலூயா. நான் என்ன ஆகணுமா? சத்தமா சொல்லுங்க, அங்க டிஸ்பிளேல வந்து சொல்லுங்க பார்க்கலாம். என் மனம் என்ன ஆகணும்? இச்சையின்படி நான் சாகாம, மிச்சையின்படி நான் நடக்காம, என் மனம் எப்படி ஆகும்? கிறிஸ்து எனக்குள் வாசம் பண்ணினால், அந்த மகிமையை நான் பார்க்க ஆரம்பித்தால் என் மனம் புதிதாகி கொண்டே இருக்கும். பிசாசு சொல்லுவான், நீ தோத்துட்டேன்னு சொல்லுவான், நீ விழுந்துட்டேன்னு சொல்லுவான். என் மனசு சொல்லும், தேவன் உனக்குள் எப்போதும் வாசம் பண்ணுகிறார். அல்லேலூயா. இந்த வாரம், இந்த மாதத்துல, இந்த கடைசி வாரம் எப்படி நீங்க ஆலயத்துக்கு வந்திருக்கீங்கன்னு தெரியாது. பிசாசு சொல்லுவான், எல்லாம் முடிஞ்சிருச்சு, எல்லாம் முடிஞ்சிருச்சு, இனி இந்த காரியத்தை ஒன்னா செய்ய முடியாது. ஆனா உனக்குள்ள ஆவியான சொல்லுவாரு, எங்க முடிஞ்சது? சொன்னது முடியல, இனிதான் என் அற்புதம் துவங்க போகிறது. நான் தீர்க்கதரிசனமா சொல்லுகிறேன், உங்க வாழ்க்கை இனிதான் அற்புதம் துவங்க போகிறது. எனக்கு மாம்சத்துக்குரியது முடிகிறதோ, ஆவிக்குரியது ஆரம்பிக்கிறது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம், ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எனக்கு இந்த மாம்சம் என்னால முடியுது நினைக்கிறது, ஆவியானவர் சொல்லுவாரு, இனி ஆவியினால் உன் பலம் ஓட போகிறது. ஒரு அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இங்க பாருங்க, சில நேரத்துல ஆண்டவர் ஒரு காரியத்தை எதிர்பார்ப்பார் நமக்குள்ள. என்னது எதிர்பார்ப்பாரு? நீ வந்து வேஸ்ட்ன்றத நீ உணரணும். என்ன உணரணும்? சத்தமா சொல்லுங்க. நான் ஒண்ணு இல்லைன்னா உணரணும். என்ன உணரணும்? நமக்குள்ள இங்க பாருங்களேன், எல்லாருக்குள்ள, எனக்குள்ள, உங்களுக்குள்ள எல்லாருக்கும் மறைக்க ஏன் மறைச்சு பேசணும்? நம்ம எல்லாருக்குள்ளும் ஒரு பெருமை இருக்கும். என்ன பெருமை தெரியுமா? என் ஜப வாழ்க்கை குறித்து இருக்கலாம், என் பரிசுத்தத்தை குறிச்சு இருக்கலாம், என் வேத வாசிப்பு, நான் கர்த்தரை எப்படி தேடுறேன் தெரியுமா, கொடுக்குறேன் தெரியுமா, நான் யாரு தெரியுமா, எனக்கு எவ்வளவு படிப்பு இருக்கு தெரியுமா, நான் என் பணம் எப்படி தெரியுமா. இதெல்லாம் நம்ம ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? சில நேரத்துல இங்க பாருங்க, இந்த பெருமையெல்லாம் போட்டு மெரிப்பார். அப்படியே உடைப்பார். இத உடைச்சு என்ன பண்ணுவாரு? நீ ஒண்ணுமே இல்ல, அதை உணர வச்சு ஜபத்துல சொல்ல வைப்பாரு. அப்பா, எனக்கு எதுவும் இருந்தாலும் எனக்கு எதுவுமே இல்லப்பா, நீ எனக்கு சொல்றியா? ஆண்டவர் சொல்ல, இந்த மூமெண்ட்டுக்கு தான் வெயிட் பண்ணி கொண்டிருந்த. இனி நான் யார் என்பதை உனக்குள் நான் செயல்படுத்த விரும்புகிறேன். எத்தனை பேர் உங்க வாழ்க்கையில் அந்த ஸ்டேஜுக்கு இருக்கிறீங்க? அல்லேலூயா.
அல்லேலூயா. எத்தனை பேர் சொல்ல முடியும், நானும் என் வாழ்க்கையில இதெல்லாம் எனக்குள்ள இருந்தது பாஸ்டர், இந்த இடைப்பட்ட நாட்கள் நல்லா பாக்குறேன், ஆண்ட ஒரே ஒரு காரியத்தை தொடர்ந்து என்னோட பேசுறாரு. என்ன தெரியுமா, நான் சொல்லட்டுமா, நீ ஒண்ணுமே இல்லை, நீ வேஸ்ட், நான் தான் உனக்கு எல்லாமே உணர்த்தி கொண்டிருக்கிறான். ஹல்லேலூயா. என்னாலே சொல்ல முடியும், ஊழியத்தை நிறைய காரியங்கள் செய்த பிறகும், ஜெபம் பண்ண பிறகும், ஊழியத்தை நிறைய முயற்சி செய்த பிறகும், நிறைய நேரங்கள் ஆண்டு எனக்கு பேசுற ஒரு விஷயம் என்ன தெரியுமா, நீ ஒண்ணுமே இல்ல, என்னாலதான் எல்லாமே ஆகும், என்னாலதான் எல்லாமே ஆகும். அப்ப ஒரு ஸ்டேஜுக்கு நான் வந்து நிக்கிறேன், கர்த்தாவே நீ செய்தி சகலவும் நன்மைக்கு ஏதுவாய் நடந்து முடியும். ஒரு ஆமே சொல்ல மாட்டேங்கிறீங்களே. யாரோடலாம் ஆண்டு இந்த காலவேளை பேசி கொண்டிருக்கிறாரு, அவங்க மத்த சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், எனக்குள் வாசம் பண்ணுகிற தேவன் என்னை புதிதாக்கி கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னும் 2-3 வசனத்தை மட்டும் வாசிட்டு கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். கொலோசியர் 3:10 வாசிங்க பார்க்கலாம். வேகமா வேகமா. தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாய் பூரண அறிவுடையபடி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை, இங்க பாருங்க, நான் எப்படி ஆண்டு மறுரூபமாயிட்டாரோ அந்த மகிமை நமக்குள்ள இருக்குது. எத்தனை பேர் அப்படியே என்ன ஃபாலோ பண்ணே வரீங்க? அவர் மறுரூபமானார். பேதுரு யோவான சொல்ற அந்த மகிமையை நாங்க பார்த்தோன்றாரு. அதுக்கு பிறகு என்ன நடக்குது, அந்த மகிமையை ஆண்டு நமக்குள்ள இருக்கும் போது நம்ம காண்கிறோம். எத்தனை புரியுது? இப்ப என்ன சொல்றதுன்னா, இச்சைக்குறைகளை ஒழித்து உங்க இருதயம் என்ன ஆகணுமா சொல்லுங்க, மறுரூபம் ஆகணும். இந்த கொலோசியர் 10 மறுபடியும் வாங்க, 3:10 நல்ல நான் படிக்கிற கவனமா கேளுங்க. தன்னை சிருஷ்டித்தவருடைய, யார் சிருஷ்டித்தாரு? யார் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. பிசாசா சிருஷ்டித்தான். யார் நம்மளை சிருஷ்டித்தா? நம்மள தேவன் சிருஷ்டித்தார். இப்ப பாருங்க, தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாய் பரிபூரண அறிவடையும்படி. இங்க பாருங்க, எனக்குள்ள ஒரு ஞானம் வரணும். ஞானம், நான் யாரால உருவாக்கப்பட்டிருக்கிறேன், எப்படிப்பட்ட உருவாக்கப்பட்டிருக்கிறேன்னா, என்னை உண்டாக்கினவருடைய சாயலுக்கு ஒப்பாக நான் உண்டாக்கப்பட்டிருக்கிறேன். இங்க பாருங்களேன், இந்த கண்ணு யாரு சொல்லுங்க பார்க்கலாம். கரெக்டா சொல்றவங்க இப்ப இவ்வளவு நேரம் வேர்ட ஃபாலோ பண்ண தெரியும். இந்த கை யாருடைய கை? கரெக்ட். யார் சொன்னது? மேரி அம்மாங்க, ஜெயமேரி அம்மாங்க. நல்ல கை தட்டுங்க பார்க்கலாம். எல்லாம் கை தட்டுங்க, பொறாம பிடிச்சவங்கள கை தட்டுங்க. கத்தராசு, இந்த கை யாருடையது? தேவன். இந்த கால் யாருடையது? இந்த முடி யாருடையது? எப்படின்னா, நான் யாருடைய சாயில உருவாக்கப்பட்டிருக்கிறேன்? என்னை உண்டாக்கினவருடைய, இப்படி சொல்லுங்க, என்னை உண்டாக்கினவருடைய சாயல்ல இருக்கிற இந்த அறிவு எனக்கு வரணும். இது சொல்லக்கூடாது. இது பாருங்க, ஆலயத்துக்கு வந்துட்டு இது தாவீது ஜெபம் பண்ணி இருப்பாரு, இல்ல பழைய ஏற்பாடுல ஜெபம் பண்ணி இருப்பாங்க, நான் சாம்பலு, நான் குப்பை, தூசின்னு. இப்ப நீ சொல்லணும், மறுரூபமான இயேசு கிறிஸ்து எனக்குள் வாசம் பண்ணதுனால் நான் யாருடைய சாயல்ல நான் உண்டாக்கப்பட்டிருக்கிறேன்? அப்போ இங்க பாருங்களேன், கண்ணாடி முன்னாடி பாருங்க, ஜான்ஜி லேக்னு ஒரு ஊழியக்காரர் இருக்காரா. இங்க பாருங்க, ஜான்ஜி லேக்னு ஒரு ஊழியக்காரர் இருக்காரா. அவர் நல்ல கோட் சூட் எல்லாம் நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு கண்ணாடி முன்னாடி நின்று அன்னைக்கு ஊழியத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி சொல்லுவாராம், ஜான்ஜி லேக், ஆண்டவர் கொடுத்த சரீரத்துல நீ இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல கோட்டு போட்டு நல்லா நீ சூப்பரா அவர் அலங்கரிச்சு வச்சிருக்கிற. அவர் எப்படி தெரியுமா உணர்வாரா, இயேசு கிறிஸ்து எனக்குள்ள இருக்கிறாரு, அவர் கொடுத்த சரீரத்தை நான் மகிமையா நல்லா ட்ரெஸ் பண்ணி நல்லா இருக்கிறேன் அப்படி நினைப்பாராம். அவர் நான் என்றதை மறந்துட்டாரு. ஏன் தெரியுமா? இந்த கொலோசியர் 10 சொல்லுகிறது, இங்க பாருங்க, அறிவடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை என்ன பண்ணுமா? அப்போ பழைய மனுஷன் என்ன ஆயிட்டா? இதுதான் இயேசு கிறிஸ்து சீஷருக்கு முன்பாக மறுரூபம் மாறார். அல்லேலூயா. என்னதம்மா சொல்றாரு, நீங்க பாத்தீங்களப்பா, என்ன 3 வருஷமா இந்த தச்சனுடைய மகன். ஏன்னா இயேசுவை இடர் அடைஞ்சது என்ன தெரியுமா? இவர் தச்சனுடைய மகன், இவங்க அம்மா யாருன்னு தெரியும், இவங்க அப்பா யாரு தெரியும், அது விசுவாசிக்கவே இல்லை. இப்ப பாருங்களேன், அதான் சொல்லுவாங்க பாத்தீங்களா, இந்த ஊருக்கே தெரியாத ரகசியத்தை ஒரு இடத்துல போயிட்டு வெளிப்படுத்துவாங்க. அது மாதிரிதான் ஆண்டவர் என்ன பண்ணாரு, என்ன தச்சனுடைய மகனா பார்க்காத, என்ன வந்து சகோதரன், சகோதரனுடைய சகோதரனை பார்க்காத,
இவருடைய தாயுடைய மகன் என பார்க்காத, நான் யார் என்பதை வெளிப்படுத்தும் போதுதான் கர்த்தர் யார் என்பதை மறுரூபமாக சொல்லுகிறாங்க. இவர் மெய்யான இயேசு கிறிஸ்து. அப்பதான் பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் வருகிறது, இவர் என் நேசகுமாரன், இவரில் நான் பிரியமா இருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இங்க பாருங்க, நீங்க புதிதாக்கப்பட்ட மனுஷனை தரித்து கொண்டா உங்க சாட்சி அங்கிருந்து வரும். சாட்சி இங்க தேவையில்லை. இங்க பாருங்க, உன்னை தாழ்ந்தவன் சொல்றானா, புதிதாக தரிக்கப்பட்ட நான், என்னுடைய சாட்சி அங்க இருந்து வரும். என்ன தெரியுமா, இவன் உன்னை சபிப்பான், ஆண்டு சொல்லுவார் இவன் தான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். இவன் ஒன்றுமே எல்லாம் விளங்கான்னு சொல்லுவானா, பரலோகம் சொல்லும் இவனை கொண்டுதான் நான் செய்ய போகிறேன். இவன் எதுக்கும் ஆகாதவன், ஆகாதுன்ற தள்ளே மூளைக்கு தலைக்கள். ஏன் தெரியுமா, ஆண்டவர் சொல்ல என்னுடைய சாட்சியை குறித்து நானே சொன்னது எல்லாம் வீணா போயிடும். என்னை கனப்படுத்துகிறவர், என் சாட்சி குறித்து சொல்லுகிறவர் என் பிதா. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரே வசனத்தை மட்டும் வாசிங்க பார்க்கலாம். எபேசியர் 4:24 இதை மட்டும் வாசிங்க, நான் முடிச்சு கொள்கிறேன். எபேசியர் 4:24 வாசிங்க பார்க்கலாம். எபேசியர் 4:24. மெய்யான நீதியினாலும் பரிசுத்தத்திலும். இங்க பாருங்களேன், இந்த புதிய மனுஷன் தரித்து கொள்ளணுமா? ஆனா இங்க பாருங்க, இந்த மெய்யா வாசிக்கிறேன் பாருங்க. மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷன் என்ன பண்ணுங்க? இங்க பாருங்க, நான் அப்ப யாரு? நான் யாரு? தேவனுடைய சாயல். அந்த மறுரூபமானார் பாத்தீங்களா, அந்த மறுரூபமான பிள்ளை தான் நானு. அப்ப எனக்குள்ள பழையது இருக்க கூடாதுல்ல, பழைய கோபம் இருக்க கூடாது, பழைய கசப்பு இருக்க கூடாது. உங்களை யாருன்னா பார்த்தா சொல்லணும், இங்க பாருங்க, சர்ச்சுக்கு 10 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் இல்ல 6 மாசம் எத்தனை மாசம் வச்சுங்க, ஆலயத்துக்குள்ள வந்த பிறகு உன்னை யாரும் பார்த்து உங்க பேச்சு ஒரு காலத்துல இப்படி பேசுவீங்களே, ஐயோ உங்க பேச்சே மாறிடுச்சு, எவ்வளவு டீசெண்டா பேசுறீங்க, உங்க வாயில இந்த கெட்ட வார்த்தையே வரலையே, ஏய் ஒரு காலத்துல நீங்க இப்படி நடந்து உங்களை சொல்லணும். சொல்லும் போது சொல்லணும், ஆமால நான் மாறிட்டேன்ல. எனக்குள்ள யார் தரிக்கப்படுகிறான்? இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து மறுரூபமானவரா இருக்கப்படினால என்ன வந்து பாப்பாங்க. பழைய நித்யாவை எங்கனா பாத்தீங்களா, அவன் இப்படி பேசுவானு அப்படி பண்ணுவானு போது யாரா தேடும் போது இந்த 2026ல யாருமே பார்க்க முடியாது. ஏன் தெரியுமா, நான் மறுரூபமான அவர் என்னை சிருஷ்டித்த விதமாக நான் புதிய மனுஷனா இருக்கிறேன். புதிய மனுஷனா மாறணும். என்ன மாறணும்? சத்தமா சொல்லுங்க. இந்த பழைய மனுஷன் இருக்க கூடாது. இன்னைக்கு அந்த பழைய மனுஷன் சாகடிக்கணும். இந்த பழைய மனுஷனுடைய கோபம், வைராக்கியம், ஜப வாழ்க்கை இல்லாம இந்த செல்லு மேல, பாவத்துல இந்த போட்டி, பொறாமை, கசப்பு இதெல்லாம் இருக்கவே கூடாது. மறுரூபமாக்கப்பட்ட இயேசுவை போல நான் தரிக்கப்பட்டவனா வாழணும். என்னை பார்த்தாலே சொல்லணும், இவங்க சிஸ்டரா, இந்த புதுவாழ்வு 6ஆம் மையத்துக்கு போயிருந்த சகோதரரா, சகோதரியா, அவங்க உன்னை குறிச்சு சாட்சி எப்படி நம்ம சொல்லணும், நம்ம ஊர்ல சொல்லணும். நானும் பாக்குறேன், ஒரு 2 வருஷமா ஆலயத்துக்கு போறாங்க, இப்பெல்லாம் அவங்க பேச்சே மாறிடுச்சு. 4 பேரோட உட்கார்ந்துட்டு ஊர் கதை பேசுவோம். இப்பெல்லாம் அவங்க வரவே மாட்டேங்கிறாங்க, அவங்க விரும்ப மாட்டேங்கிறாங்க. இங்க பாருங்களேன், எந்த ஒரு விஷயமானா 2 நாள் 3 நாள் 4 நாள் இல்ல மிஞ்சி போனா ஒரு 40 நாள் கஷ்டமா இருக்கும். அவங்க பேசுவாங்க, உனக்கும் அதே பேச்சு பேசணும்னு ஆசை வரும். நீ கண்ட்ரோல் பண்ணி பாரு, உனக்கும் போய் அங்க உட்கார்ந்துட்டு பேசணும்னு தோணும். கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்க, அதுக்கப்புறம் தெரியும். அசிங்கமா பேசுறவங்களே உன்னை பார்த்தா அசிங்கமா பேச மாட்டாங்க. உண்மையை சொல்றேன், உன்னை கேவலமா பேசுறவங்க நீ நடந்துக்கிற விதம் ஏன் தெரியுமா, நீ தேவனுடைய மகிமையை நான் வெளிப்படுத்த நினைச்சேன்னா உன் பேச்சிலையும் செயல்களையும் எண்ணங்கள் எல்லாம் தேவனுடைய மகிமை வெளிப்பட ஆரம்பிக்கும். அல்லேலூயா. ஒரே ஒரு ஊழியக்காரர் மாத்திர சொல்லி முடிக்க ஆசைப்படுகிறேன். இதே சொன்ன பாத்தீங்களா, ஜான் ஜி லேக் என்ற ஊழியக்காரர், இங்க பாருங்க நான் முடிக்க போகிறேன். ஜான் ஜி லேக் ஊழியக்காரர், அவர் வாழ்க்கையில் நினைப்பாராம், நான் புதிதாக்கப்பட்ட மனுஷன், மறுரூபமான இயேசு கிறிஸ்துவினுடைய மகிமை எனக்குள் இருக்கிறபடினால எப்படி நினைப்பாராம், நல்ல ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு, எப்போது நல்ல கோட்டு போட்டுக்கிட்டு, நல்ல தலைவாரி நல்லா இருப்பாரா. அவர் சொல்லுவார், ஆண்டவரே நான் எங்கெல்லாம் வியாதியஸ்தரன் மேல போறனோ நீங்க என் கூட வருவதனால ஒரு வியாதியஸ்தனை தொட்டா நீங்க தான் தொடறீங்க, அவன் சுகமாகணும். அவர் என்னதான் நடக்குமா, இப்ப சென்னையில இருந்து செங்கல்பட்டு ட்ரெயின்ல போனா அவர் போய் கொண்டிருக்கும் பொழுது அந்த 35 கிலோமீட்டர் தூரத்துல எப்பேற்பட்ட கேன்சர் வியாதி உடையவனா இருந்தாலும் சுகமாயிடுவான்.
அல்லேலூயா. ஒரு புறம் என்ன நடந்ததுதான், ஒரு ஏத்திஸ்ட், கடவுளே இல்லைன்னு சொல்றவன் ஒரு நாள் என்ன மச்சான், ஏ ஜான்ஜிலே நீ சொல்றதெல்லாம் பொய், உன் கூட்டத்துல அற்புதம் நடக்கிறதெல்லாம் பொய். இப்ப நம்ம சபையில கூட நிறைய பேரு பாஸ்டர் தீர்க்கதரிசி சொன்னாரு, அது அற்புதம் நடக்கும் போது வெளிய இருக்கிற கேட்கறவங்க எப்படி இருக்கும், இந்த சர்ச்சில சும்மா சாட்சி நேரத்துல என்னென்னவோ சொல்றாங்கல்ல, உண்மையா என்ன வருமா வராதா, வருமா வராதா? அதே போல ஜான்ஜி லேக்கு வந்தது, என்ன தமிழ் நடந்ததுதான், ஒரு ஏத்திஸ்டுக்கு இங்க பாருங்க கேன்சர் இந்த இடத்துல இருக்குது, அந்த கேன்சர் மிஷன்ல வைக்காம சொல்றாராம், சரி நான் ஆராதிக்கிற தேவன் உயிர் உள்ளவர் எப்படி நான் வெளிப்படுத்த போறேன்னா, இந்த கேன்சரை வந்து அந்த மிஷன்ல காட்டும் போது நீங்க ப்ரொஜெக்ட் பண்ணணும், அதோட அறிகுறி இருக்குது சொல்லிட்டு, இப்ப நான் உனக்காக ஜெபிக்க போகிறேன், அந்த தேவ வல்லமை தொடும்போது அது மறைந்துட்டதுன்னா நீ தேவன் உண்மையானவர் நீ விசுவாசி கேட்கும் போது அந்த கடவுளை இல்ல சொல்லுகிற நாத்திகன் சொன்னா நான் விசுவாசிக்கிறேன். ஜான்ஜில என்னதமா பண்ணாராம், அந்த கேன்சர் பேஷண்ட கையை வைக்க சொல்லிட்டு இவர் அப்படியே உத்து பார்த்துட்டு ஜெபம் பண்ணி கொண்டதெல்லாம் ஆவியில் ஜெபிக்கும்போது சொல்றாரு, ஆண்டவரே நான் அந்த கேன்சரை நான் பார்க்கல, நீங்க பார்க்கறீங்க, என் கண் மூலமா உங்க வல்லமை வெளிப்படணும், நான் கைகளை வைக்கும் போது உங்க கை அது உங்க கை வந்து வல்லமை இறங்கணும் சொல்லும் போது ஜெபித்து கொண்டிருக்கும் பொழுது அந்த கேன்சர் கட்டி கொஞ்சம் கொஞ்சமா மறைய ஆரம்பிக்கும் பொழுது டாக்டருக்கும் சரி அந்த ஏத்திஸ்டும் சரி அற்புதமா இருந்து சொன்னா, நீ ஆராதிக்கிற இயேசு உண்மையான தெய்வம், நல்ல கரங்கள் தட்டி சொல்லுங்க பார்க்கலாம், இப்பேற்பட்ட வல்லமை உள்ள தேவன் எனக்குள் வாசம் பண்ணுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. உனக்குள் யார் இருக்கா தெரியுமா? வல்லமை உள்ள இயேசு இருக்கிறார். நம்ம தான் சாதாரணமா வந்து இருக்கிறோம், சும்மா தலைவலிக்கெல்லாம் போயிட்டு ஏசப்பா தலைவலி ரொம்ப அதிகமா, தலைவலி உயிரே போற, செத்துட்டா நல்லா இருக்குன்றீங்க. ஆண்டவர் என்ன சொல்றாரு, உனக்குள் யாருக்கு தெரியாம நீ போய் இதுக்கு ஜெபம் பண்ற, நீ எப்படி தம்மா சொல்லணும், ஏய் இயேசுவின் நாம தலைவலி என்னை விட்டு போன்னு சொன்னா அது உனக்கு கீழ்ப்படியும். அல்லேலூயா. அப்படியே எழுந்திருப்போமா, அப்படியே எழுந்திருப்போம், ஜெப சிந்தனையோடு எழுந்துருங்க பார்க்கலாம். அந்த கால வேளையில கர்த்தர் ஒவ்வொருவரோடு பேசியிருப்பார் என்பதை விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. எல்லா கண்களை மூடுங்க பார்க்கலாம். இந்த காலவே எத்தனை பேர் சொல்ல முடியும், இந்த காலவேளை ஆண்டவர் என்னோட பேசிக்கொண்டே இருக்கிறார். எப்பேற்பட்ட தெய்வம், நான் ஆராதிக்கிற தெய்வம். இல்ல கண்களை மூடி ஜெபம், கரங்களை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க பார்க்கல. சொல்லுங்க, ஆண்டவரே என் மனம் புதிதாக்கப்படுவதாக, நான் புதிய மனுஷனா மறுரூபமாவனாக. வாயத்திலிருந்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே அன்று பேதுருக்கு யாக்கோப்புக்கு ஆண்டவரே யோவானுக்கு நீ தரிசனமானீர், ஆண்டவரே என்று கர்த்தர் எனக்கும் தரிசனமான, தோமாவுக்கு தேவன் தரிசனமானார், 5000 பேருக்கும் ஆண்டவர் தரிசனமானார், பவுலுக்கும் தரிசனம், இவருடைய பேரை சொல்லிக்கொண்டே போகலாம், அநேகருக்கு ஆண்டவர் தரிசனமாய் கொண்டிருந்தார். ஆனால் இந்த மறுரூபமானது என்ன தெரியுமா, உயிர்த்தெழுந்த பிறகு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எப்பேற்பட்ட மகிமையுடையவராக இந்த பூமியில திரும்பி வரப்போகிறாரோ அதே மகிமையுடையவராக இன்று நமக்குள் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். எப்படி நான் அவரை காண முடியும்? எனக்கு அவர் வாசம் பண்ணுவதனால் அவருடைய மகிமையை நான் காண முடியும். மோசே கேட்கிற, ஆண்டவரே உங்க முகத்தை நான் பார்க்கணும், உங்க முகத்தை பார்க்கணும். ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த பூமியில ஒருவனும் என் முகத்தை பார்க்க முடியும். எல்லாம் ஜெபம் பண்ணுங்க, எல்லாம் வாய் திறந்து ஜெபம் பண்ணுங்க. எண்ணம் விருப்பம் மாறட்டும் ஆண்டவரே, எனக்கு அப்பேற்பட்ட ஜெபாவி தாங்க ஆண்டவரே, உங்க சமூகத்துல காத்திருக்கணும். ஆண்டவர் சொல்லுகிறார், மோசே என்னிடத்தில் ஒரு இடம் உண்டு, நீ அங்கே வந்து நில் என்று சொல்லும் போது கர்த்தர் தம்முடைய மகிமையை மோசேக்கு வெளிப்படுத்துகிறார். இன்று எத்தனை பேர் சொல்ல போறீங்க, இந்த மாத கடைசியில கர்த்தர் என்னோட பேசுகிறார், என்னுடைய ஆசை விருப்பம் மாறட்டும், என் ஆலயத்தை எதற்காக வருகிறேன், வேதத்தை நான் ஏன் வாசிக்கிறேன், என் இயேசுவை நான் எப்படி பார்க்கிறேன், இன்னைக்கு என் மைண்ட் மாறிக்கொண்டிருக்கிறது, நான் மேலானவள் நாடணும், இன்னும் சின்ன சின்ன காரியத்துக்கு நான் ஆலயத்துக்கு வந்து தேடக்கூடாது, அதை காட்டுற பெரிய நோக்கம் என் மேல வைத்திருக்கிறார். ஆண்டவரே நீ பேசினதுக்காய் நன்றி, நடத்தும் ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா.